படம் போட்டான். இவ வேற லேட் பண்றாளே. ஏய், என்னடி என்னை விட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? பின்ன நீ எவ்வளவு நேரம் பண்ணுவ? நான் வர்ற வரைக்கும் நீ பார்க்க கூடாது. ஏய், ஏய், எவ்வளவு நேரம்டி பண்ணுவ? சீக்கிரம் வாடி. ஏய், வர போறியா இல்லையா? வரேன்டி. இப்ப போடு. பாரு, படம் பாரு. நான் படமே பார்க்கல. ஓடி. நமக்கு சோறு தான் முக்கியம். அம்மா, ஜனனி எங்கம்மா? ஜனனி அம்மா காலையிலேருந்து எழுப்புறேன், எந்திரிக்கவே மாட்றா. பிரியாணி ஆறிட்டு இருக்கு, இன்னும் தூங்கி. பிரியாணி செஞ்சிட்டாமா? எழுப்ப கஷ்டப்படுறீங்க. இருங்க, நான் வரேன். ஜனனி, எழுந்துரு, டைம் ஆச்சு. ஜனனி, ஏய், உன்னை எப்படி எழுப்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, நீ தூங்கு. அம்மா பிரியாணி செஞ்சிருக்காங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். நீ நல்லா தூங்கு. அம்மா, பிரியாணி குடுமா. வாலிபி, சாப்பிடலாம். தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், இரு, தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது, சாப்பிடலாம். மா, எவ்வளோ நேரம்? எப்போ வந்த? இப்பதான். பெரிய லெக் பீஸு, கொஞ்சமா ரைஸ், இன்னும் கொஞ்சம் போதும், சாப்பிடலாம். ஏய், நீ என்ன பிரியாணி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? வேற எப்படி சாப்பிடணும்? நல்லா கேட்ட. அப்படி சாப்பிடணும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. போ. ஐ, அப்படி சாப்பிட்டா சாப்பிடலாம், சாப்பிடாத. கிளம்பு. என்ன ஆளை காணோம்? எங்க போன இந்த நேரத்துல? ஏய், இந்த நேரத்துல எங்க போன? காணோம், எங்கேயும் இல்ல. கிச்சன் சவுண்ட் வருது. ஏண்டி, மணி 2ஆவது, இந்த நேரத்துல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கா? ஃப்ரிட்ஜ் எடுத்து வாங்கி வைக்கலையா? மிச்சர் மட்டும் தான் இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரா பிச்சைக்காரி. அடடே, அறிவு இல்ல, பார்த்து வர மாட்டேன். ப்ரோ, நீ தான் இண்டிகேட்டர் போடாம வந்த ப்ரோ. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடணுமா? இங்க வா, இங்க வா. இருடி, நான் பாத்துக்கிறேன். என்ன 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 இண்டிகேட்டர் போட்டு வரலன்னா நான் உனக்கு ஆரம்ப என்ன லூஸ் தனமா பேசிட்டு இருக்க? நான் லூஸா? ப்ரோ, கை மேல கை ப்ரோ, கையெடு. மேலலாம் கை வைக்க முடியாது. கண்ணனை புடனில வச்சு நான் ஓட்டற, பின்னாடி ஃபிகர் பார்த்தா கண்ணு தெரியாதா உனக்கு? ஏய்,
ஏண்டி இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்க? ஏண்டி உன்னதான்? அங்க என்ன பாரு, இங்க பாரு. ப்ரோ ஒரு நிமிஷம் கையிடு ப்ரோ. டீசெண்டா பேசிட்டு இருக்கல, ஒரு நிமிஷம் இரு. ஏண்டி ஏய் ஹலோ ஹலோ சந்துரு, என்னம்மா? எங்க இருக்க? வீட்டில் தாண்டி இருப்பாங்க இந்த நேரத்தில், வேற எங்கே இருப்பாங்க? அறிவில்ல. நான் உன் வீட்டில் தான் இருக்கேன், நீ வெளில வா. எதை? என் வீட்லையா? ஏய் மணி 3 இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேனா, சரி. அப்ப பார்த்தேன் ராமபுரத்துல 3 மணிக்கு பிரியாணி போடுறாங்களா, வா போலாம். இந்த ரிவ்யூ போடுறவங்கள இந்த நேரத்தில் யாரா போய் பிரியாணி சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன், வா. நான் வரல மம்மி. நிறுத்து. கோயில் போலாம். கோவில் வா. ம். நல்லா ஆளும் மண்டையும் இதெல்லாம் ஒரு பொழப்பு. கோவில் புளியோதரை செம்மையா இருக்குல்ல. பேச்சை கேட்டு வந்தேன் பாரு. புதுசாக கமிட் ஆனால் எல்லாரும் எங்கே போவாங்க? பீச்சு, மாலு, பப்பு இல்லை தியேட்டருக்கு. ஆனால் என் ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சென்னையில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு தான் என்னை கூட்டின்னு போவாளே. இவன் சாப்பிட்டு வச்சதை மிச்சத்தை சாப்பிட்டே எனக்கு உடம்பு பெருசாக போட்டுருச்சுன்னா பார்த்துக்கலாண்ணா. இன்னொன்று சொல்ல மாட்டேன், சாப்பிட்ற டைமில் மேடம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களோட முக்கியமான ஒரு கொள்கை. இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பானிபூரி சாப்பிட்டோம், அதுக்குள்ளேவா பசிக்குது? சாப்பிட்ட 5 நிமிஷம் ஆச்சுல, எனக்கு பசிக்கும். என்னம்மா? கண்ணு வைக்காத. ஐயோ சாப்பிடு. This is the perfect time for a perfect kiss. இதா விட்டரும் டைம். போட்டு தாக்கு. ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டியா? வேஸ்ட் ஆஃப் டைம். சரி சாரி. கூட ஆப்பமும் தானே சாப்பிட்டேன். ஜோக் டு யூ. எப்ப பார்த்தாலும் துன்றதுலே இருக்கேடி. படி. நீ இந்த மாதிரி இந்த காலர் டியூனை மாத்தல. சரி உடனே வீட்டுக்கிட்ட வாயேன், எங்கேயாச்சும் வெளியே போலாம். ஒரு டிப்ரெஷனா இருக்கு எனக்கு. என்ன உடனே வந்துட்டா? வேலை வெட்டியே இல்லை போல இருக்கே. சரி போ. ஏதாச்சும் ஒரு கடைக்கு போடி. இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு லாட்டரி சாக்கோ போய் வாங்கி தருவான். இதாண்டி என் ஆளோட அக்கா வீடு. இவங்க வீட்டுக்கு போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டோண்டி 2 பேரும். தலைக்கறி குழம்பு, மீன் வறுவல்னு வேற லெவல்ல அவங்க அக்கா சமைச்சு போட்டாங்க தெரியுமா? அந்த ருசின்னு என் நாக்கிலே நிக்குதுரி. சரி ஓகே, வேற சொல்லு. அப்புறம் என்னதான் சொல்றாங்க உங்க வீட்ல? வீட்ல என்ன சொல்றாங்க? மதியத்துக்கு கீரை பொரியலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க. சாம்பார் வைக்கிறேன்னாங்க. நான் வேணா காரக்குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டி. சரி இப்ப எங்க போலாம்? மச்சான் இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு டெய்லி ரோஸ் மில்க் வாங்கி தருவான். ஈவினிங் ஆனாலே இந்த கடையில ரோஸ் மில்க் குடிக்கிறதாண்டி எங்க முதல் வேலை. இருக்குல்ல, இந்த கடையில தாண்டி நாங்க பிரியாணி சாப்பிடுவோம். இருக்குல்ல, இந்த அக்கா கடையில தான் என் ஆளு எனக்கு இளநீ வாங்கி தருவான். ஐ மிஸ் இளநீ அண்ட் மை ஆள். இங்க ஏதோ சம்பவம் இல்லையா? இங்க சாப்பிடுவோமே. சாயந்தரம் ஆனா பஜ்ஜி போண்டாலாம் போடுவாங்க இந்த அக்கா, அங்கதான் சாப்பிடுவோம். இப்ப எங்க மச்சான் போறோம்? அதான் தெரியலடி, வாழ்க்கையே எங்க போகுதுன்னு தெரியல. நாம எங்க போறது? எங்கயாவது போ. போறேன்டி போ. நிறுத்து. ஏய், என்ன பிரேக்கப் கவலையில இருந்து வெளியில கூட்டிட்டு வருவ, ஊரை சுத்தி காட்டுவேன்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க. நான் விளையாடுறியா? மச்சான் கொஞ்சம் இறங்க. இவ்வளோ நேரம் நம்ம வெளியே போனோம்ல, இது வரைக்கும் நானும் என் ஆளும் ஒன்னா இங்க போனோண்டி, நானும் என் ஆளும் ஒன்னா தியேட்டருக்கு போனோண்டி, ஒன்னா கேண்டில் லைட் டின்னர் போனோண்டி அப்படின்னு எதுவுமே சொல்லல. நானும் ஆளும் அங்க போனோண்டி, பிரியாணி சாப்பிட்டோண்டி, நானும் ஆளும் இங்க போனோண்டி, ரோஸ் மில்க் குடிச்சோண்டி, நானும் ஆளும் அங்க போனோம், சிக்கன் பக்கோடா சாப்பிட்டோம்.
இவ்வளவுதானே நீ சொன்ன. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ வாழை மிஸ் பண்ணல, அவன் வாங்கி கொடுத்த ஓசி சோறை தான் மிஸ் பண்ற. உனக்கு பிரேக்கப் கவலைலாம் எதுவுமே இல்ல மச்சான், சோத்து கவலை தான். நீ என்ன பண்ணு, நல்லா சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சரியா, நான் கிளம்பிட்டேன் மச்சான், பாய். அப்ப எனக்கு பிரேக்கப் கவலை இல்லையா? எனக்கு சாப்பாடு தான் கவலையா? ஐயோ ஆத்தா, எனக்கு சோத்த போடு. ஐயோ, என்னடி இப்படி தின்னுட்டு இருக்க? மா போய் ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வாமா, போமா. அது ஒண்ணுதான் குறைச்சது. மா வெளிய ஸ்விக்கி ஆர்டர் ஒன்னு போட்டிருக்கேன், கிரில், அதையும் வாங்கிட்டு வா. என்னடி இப்படி விதவிதமா ரசிச்சு தின்னுகிட்டு இருக்க? எல்லாம் என்னை மறக்கத்தான், அவனை மறக்கத்தான். எதுக்கு இப்படி வளர்ற? மா ஒண்ணும் இல்லம்மா, நான் பிரேக்கப் ஆனதுனால சோகத்துல சாப்பிடாம இருந்தேன்ல, அதனாலதான் இன்னும் சோகமாயிட்டேனாமா. இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்று இருக்கான், அதை பத்தி நான் படிச்சேன். சில பேர் சாப்பிடாம சோகமாவே இருப்பாங்களாம். ஆனா என் டைப்பு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு சோகமா இருக்கிறதாமா. அதான் நான் நல்லா சாப்பிட்டா அவன் நினைப்ப போயிரும்ல. அவன் நினப்பு போகுதோ இல்லையோ, எங்க சொத்தெல்லாம் கரைஞ்சு போக போகுதுடி. மா என்னம்மா அப்படி பேசுற? ஆ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ பழைய மாதிரி டிப்ரெஷனுக்கே போ, இல்ல எவனையாவது லவ் பண்ணு, அதுக்கு நான் பர்மிஷன் தரேன். இப்படி ஃபூடின்னு சொல்லிக்கிட்டு அண்டா அண்டாவா எங்க சொத்தை தின்னு அழிச்சேன்னு வச்சுக்கோ, நாங்க போக வேண்டியதுதான் தெருவுக்கு. ஏய் மா மா